கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களிடத்தில் வருவதில் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இன்று உங்களோடு நான் பேச விரும்பும் வாக்கியம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்படியாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த வேதத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சவுல் என்னும் ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராக, தேவனுடைய சபைக்கு எதிராக புறப்பட்டு வருகிறான். அவன் வருகிற பொழுதே அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இவன் என்ன பண்ண போறான், எல்லாரையும் அழிக்க போறான் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாட்கள் முடிவதற்கு முன்பாகவே தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக சவுலை பவுலாக மாற்றுகிறார். இன்னைக்கும் நாம் வாழ்க்கையில நமக்கு எதிராக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாக எத்தனையோ நண்பர்கள் கூட நமக்கு எதிராக எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் அல்ல, அவர் ஒரு வழியாய் வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஆலோசனை கூடி, உனக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூடி ஒரே பிளான்ல உன்னை அழித்திரணும், உன்னை இதோட உங்களை நிலைமையை மாற்றிடணும், உன்னை கீழே இறக்கிடணும், உனக்கு விரோதமாக ஆலோசனை கூடி அவர்கள் உனக்கு எதிராக வருவார்களாம். ஒரே எண்ணத்தோடு ஒரு வழியாக வருவார்களாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் 7 வழியாக சிதறி போவார்கள். அப்படின்னா ஒரு வழியா ஒரு எண்ணத்தோட வந்தவங்க 7 எண்ணத்தோட உன்னை விட்டு விலகி போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால சாத்தியம்னா, நாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறதுனால் கர்த்தர் நமக்காக இதை பண்ண கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாக தேவனுக்காக நாம் வாழ்ற போது நமக்கு குறைபாடுகள் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகளை நாம் நேரிடலாம், ஏதாவது ஒருவேளை நம்மளுடைய பலகீனதைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா அதை அல்ல, நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை, அந்த முன்னால் நின்று தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு வருகிற அந்த சத்ருவின் தந்திரங்களை முறியடித்து நம்மளை அவர்கள் முன்பாக நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா பாருங்க, வேதத்துல இப்ப சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, பால சிங்கங்கள் இறை கிடைக்காம பசியா இருக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு இந்த வேதத்தின்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உண்மையா இருந்தோம்னா, நாம் தேவனுடைய சமூகத்தை பற்றுதலா இருந்தோம்னா, நாம் தலைமுறை கூட பசியா இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாராம். காட்டில் இறை பிடித்து கொண்டு இருக்கிற சிங்க குட்டிகள் கூட பசியா இருந்துருமா, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பைபிள் சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறது என்றால், உனக்கு எதிராய் உன்னை விரோதமாக சத்ரு எழும்பும் போது ஆண்டவர் சொல்றார், அதை முறியடித்து நான் உன்னை ஜெயத்தோட நடத்துவேன் அப்படி சொல்றார்.
இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயத்தோட நடக்க நீங்க விரும்புறீங்க? ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க. என் அப்பா என்னை ஜெயத்தோட நடத்துவாரு. சத்தானால என்ன எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு எதிராளியே இல்லை. ஏன்னா என் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறபடியால் என் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவார் என்று உறுதியாய் சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று முதல் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயாளியாய் இருக்கிறவர்கள். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறனோடு சேர்ந்து ஜெபியுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்று நாங்கள் வாசித்த வேதத்தின்படி சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்கு முன்பாக சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிறவர். உமது பிள்ளைகளுக்கு வருகிற சோதனையில் இருந்து, எதிர்ப்புகளில் இருந்து ஆமென் சத்துருக்களை முறியடித்து தேவன் வழிநடத்தி செல்லும்படிக்காக இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து உமதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.